ஏன்னா மியூசிக்கலாவுமே வந்துட்டு 2 பேருக்குமே கிட்டத்தட்ட சேம் ஒரு லைன்ல தான். ஹே கைஸ், நேற்று நைட்டு பிக் பாஸில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்களோட மனசில் உங்களுக்கு காம்படிட்டர்னு யாரை நினைக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு இவரெல்லாம் ஒரு பொறுப்பே இல்லை, இவரெல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லை, இந்த மாதிரி இவரெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரை நினைக்கிறீங்க, அதை எந்திரிச்சு ஒவ்வொரு ஆளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆட்சி எந்திரிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வினோத் தான் காம்படிட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன்லேருந்து வந்திருக்கோம். அவரும் மியூசிக்கு, நானும் மியூசிக்கு. அதனால் அவர் தான் எனக்கு காம்படிட்டர்னு நினைக்கிறேன். அவர் என்னைய விட நல்லா பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அரோரா தான் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எஃப்ஜே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வினோத் எந்திரிக்கிறாரு. வினோத் எந்திரிச்சு எனக்கு வந்து காம்படிட்டர் வந்து நானும் வினோத்தை தான் சொல்லுவேன். இந்த மாதிரி வினோத் சொல்கிறாரு, நான் வந்து எஃப்ஜேவை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சேம் அதே ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காம்படிட்டர் இல்லைன்னா நான் அரோராவை சொல்லுவேன். ஏன்னா அவள் வந்து ஒழுங்காகவே விளாட்றதில்ல, எந்த கேம்லேயுமே ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, ஒரு இதாகவே இருக்க மாட்றா வீட்டில். அதனால் அவள் எனக்கு ஒரு காம்படிட்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே எதுக்கு அரோரா சிரிச்சுட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. இவர் பிளேஸில் போய் உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் திவ்யா வராங்க கைஸ். திவ்யா வந்தோடனே திவ்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு காம்படிட்டர் வந்து சாண்ட்ராவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இப்போ ஒரு கேமே சொன்னால் கூட எங்களுக்கெல்லாம் அது புரியவே செய்யாது. ஆனால் நான் நல்லா கேம் விளாடுவேன் தான். ஆனால் சாண்ட்ரா வந்து ஒரு கேம் வந்து ரீட் பண்ணும்போதே, இப்படி தான்டி, இந்த மாதிரி தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுலேயே வந்து சொல்லிடுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சீக்கிரமாக புரிஞ்சுக்கிருவாங்க. எதுனாலும் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் சாண்ட்ராவை தான் சொல்லுவேன். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், நான் வந்த புதுசில் அவங்களோட தான் சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு வேற பதிவு வைக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் அவங்களோட இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் உட்காந்துடுறாங்க. பிரஜன் வராரு. பிரஜன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து எனக்கு காம்படிட்டராக கமருதீனை தான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் உள்ளக்க வரும்போது நீங்கள் எப்படி எப்படிலாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதெல்லாம் திருத்திக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி அவருமே வந்து நிறையா விஷயம் வந்து திருத்திக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த வாரம் அவர் நாமினேஷனில் அவர் கிடையவே கிடையாது. அப்போ அவர் சூப்பராக தான் கேம் விளாண்டுட்ருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு யார் வந்து ஒரு பொருட்டே இல்லை, ஒரு ஆளே இல்லை அப்படின்னா அமித்தை பார்த்திங்கன்னா 6 அடி அளவு இருக்கிறாரு. ஆனால் அவரை வெளியே இருந்து பார்க்கும்போது இவர் வந்து பெரிய காம்படிட்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஒரு ஆளே இல்லை, இவர் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவரையா போட்டு நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கும்போது நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது அப்படின்னு பிரஜன் சொல்லிடுறாரு. உடனே இங்கே அமித்க்கு ஒரு மாதிரி ஆகுது ஃபேஸு. பிரஜன் வந்து இதை வேறு மாதிரியும் சொல்லியிருக்கேனா, அவரோட ஹைட்டு இதெல்லாம் இது பண்ணி ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் போல. வெளியே வந்து இந்த மாதிரி பேசிட்டு வேற இருக்கார். பிரஜன் வந்து ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. என்னை அப்படி இப்படின்னு என் முன்னாடி புகழ்ந்துட்டு பச்சையாக போய் இப்படி முன்னாடி நின்று என்னை குத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து ரொம்பவே வேதனைப்பட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் வந்து இப்போ இது வைப்பாங்கள்ல, டாஸ்க் வைப்பாங்கள்ல, அப்போ காட்டுறேன். எனக்கும் பிரஜனுக்கும் வந்து கண்டிப்பாக டாஸ்க் வைக்கணும், நான் வந்து வின் பண்ணியே காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கத்திகிட்ருக்காரு. அப்போ வினோத் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, ஏதாவது டாஸ்க் வரும்ல அதில் நீங்கள் செஞ்சு காட்டுட்டு பேசுங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வினோத் சொல்லிட்டு இருக்காரு. சபரி சொல்கிறாரு, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், அதுக்காக நீங்கள் இப்படி இதையெல்லாம் சொல்லி காட்டணும்னு இல்லை, எல்லோரும் ஒவ்வொரு ஆளாக சொல்லணும், அதுதான் வந்து இனிமேல் டாஸ்க் இப்படி தான் இருக்கும், ஒவ்வொரு ஆளாக குத்துற மாதிரி தான் இருக்கும், அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.